அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். கதைகளோடு உங்களுடன் இணைந்திருப்பது மாலதி. நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் அப்படின்னு மகாகவி பாரதியார் சும்மா ஒன்றும் சொல்லிடல. முத்தமிழ், முப்பெரும் நாடுகள், மூவேந்தர்கள் அப்படின்னு பல விஷயங்கள் இந்த சிலப்பதிகாரத்தில் புதைஞ்சு கிடக்குது. கிபி 2ஆம் நூற்றாண்டில் நம்மளுடைய தமிழ்நாடு எப்படி இருந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா? நிச்சயமாக நீங்கள் படிக்க வேண்டிய நூல் சிலப்பதிகாரம் தான். இப்படிப்பட்ட சிலப்பதிகாரத்தில் கோவலன், கண்ணகி, மாதவி இவங்க மட்டும்தான் கதாபாத்திரங்களான்னு கேட்டால் நிச்சயமாக கிடையாது. நிறைய கதாபாத்திரங்களை பற்றி விரிவாக சொல்லக்கூடியது தான் இந்த சிலப்பதிகாரம். கோவலனுக்கும் கண்ணகிக்கும் காதல் திருமணமாக ஆச்சு? ஏன் மாதவியை விட்டு கோவலன் பிரிஞ்சு வந்தான்? இப்படியெல்லாம் கேள்விகள் உங்ககிட்ட இருந்தால் நிச்சயமாக நீங்கள் இந்த கதையை கேட்கணும். நாம் இன்னைக்கு சிலப்பதிகாரத்துடைய முழு கதையையும் கேட்க போகிறோம். வாங்க. 1800 ஆண்டுகளுக்கு முன்னால் சோழ நாட்டோட தலைநகரமாக காவிரி பூம்பட்டினம் இருந்துச்சு. இந்த காவிரி பூம்பட்டினத்தை பூம்புகார் அப்படின்னு சொல்லுவாங்க. இது செல்வ வளமிக்க நகரமாக இருந்துச்சு. காவிரி ஆறு கடலோடு கடக்கிற இடத்துல இருந்தனால வாணிபம் சிறப்பாக நடந்துச்சு. இப்படிப்பட்ட இந்த நகரத்தில் வணிகர்கள் செல்வ வளம் மிக்கவர்களாக இருந்தாங்க. அரசர்களுக்கு நிகரான செல்வம் படைச்சவங்களாக இருந்தாங்க. அப்படிப்பட்ட வணிகரில் 2 பெரும் வணிகர்கள் யார் அப்படின்னா மாசாத்துவான், மாநாய்க்கன் அப்படிங்கிறவங்க. இவங்க 2 பேருமே சொந்தக்காரங்க தான். இவங்க 2 பேர்த்துக்குமே ஒரு பொண்ணும் ஒரு பையனும் இருந்தாங்க. மாசாத்தவனுடைய மகன் கோவலன், மாநாய்க்கனுடைய மகள் கண்ணகி. இவங்க 2 பேருமே சிறு வயது முதலே நண்பர்களாக இருந்தாங்க. சொந்த பந்தம் அப்படிங்கிறனால சிறு வயதில் பார்த்து விளையாடி இருப்பாங்க. அதற்கு பிறகு ஒரு குறிப்பிட்ட வயது வந்ததும் இருவரும் தனிமைப்படுத்தப்பட்டாங்க. அதற்கு பிறகு இடையில் இருக்கக்கூடிய நண்பர்கள் மூலமாக ஒருவரை பற்றி ஒருவர் தெரிஞ்சுக்கிட்டாங்க. கோவலன் கிட்ட கண்ணகியோட நற்பண்புகள், குணாதிசயங்கள், அவளுடைய திறமைகள் பற்றி எல்லாம் நண்பர்கள் சொல்ல கோவலனுக்கு கண்ணகி மீது ஒரு காதல் வருது. கண்ணகி கிட்ட கோவலனுடைய திறமைகளை பற்றியும் அவனுடைய ஒழுக்கங்களை பற்றியும் தோழிகள் சொல்ல கண்ணகிக்கும் கோவலன் மீது விருப்பம் உண்டாகுது. இந்த 2 பேர்த்தோட விருப்பத்தையும் தெரிஞ்சுக்கிட்ட அவங்களோட பெற்றோர்கள் சரி இவங்க 2 பேர்த்துக்குமே திருமணம் பண்ணி வச்சிருவோன்னு கல்யாணம் முடிச்சு வைக்கிறாங்க. கல்யாணம் முடிச்ச கையோட அவங்களுக்கு தனி குடித்தனமும் அமைச்சு தராங்க. அதற்காக 2 அடுக்கு மாளிகை ஒன்றை கட்டி தராங்க. அதில் ரொம்பவே சிறப்பாக கோவலனும் கண்ணகியும் குடும்பம் நடத்திட்டு இருக்காங்க. 2 பேர்த்துக்குமே கருத்து ஒற்றுமை அப்படிங்கிறது ரொம்பவே இருந்துச்சு. 2 பேருமே கலை மீது ஈடுபாடு கொண்டவர்கள். யாழ் இசைப்பாங்க, பாக்கள் படிப்பாங்க. அதனால் 2 பேர்த்துக்கும் ரொம்பவே ஒத்து போனனால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சில காலம் நல்லாவே போயிட்டு இருந்துச்சுன்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட நேரத்தில் தான் அந்த சோழ நாட்டில் ஒரு விழா நடக்கும். இந்திர விழா அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் நாடக கணிகையர் பலர் நடனம் ஆடுவாங்க. அதில் பிரபலமான ஒருத்தி தான் சித்ராபதி அப்படிங்கிறவங்க. இந்த சித்ராபதி அப்படிங்கிறவங்க நாடக கணிகையர்களுள் தலையாய ஒருத்தர். அப்படிப்பட்ட அவருக்கு ஒரே ஒரு மகள் இருந்தா, அவள் தான் மாதவி. அவளுக்கு 5 வயசுலேருந்தே சிறந்த நடன கலைஞரை கொண்டு நல்ல நடனம் பயிற்று வச்சுக்கிட்டு இருந்தா. அதனால் அவளுக்கு நல்லாவே நடனம் ஆட வரும். அவள் அரங்கேற்றம் பண்ண வேண்டிய வயதும் வருது. மாதவிக்கு அரங்கேற்றம் பண்ண வேண்டிய வயது வந்த சமயத்தில் அரசர், பெரும் வணிகர்கள் எல்லாரையும் வர சொல்லி அவங்க முன்னாடி அரங்கேற்றம் பண்ணணும்னு நினைக்கிறா சித்ராபதி. மாதவியோட அரங்கேற்றத்துக்கு மிகப்பெரிய ஒரு மேடை போடப்படுது. அதில் மாதவி அழகுருவமாக வந்து தன்னோட அரங்கேற்றத்தை செய்கிறா. 5 வயசுலேருந்து நடனம் மட்டும்தான் மூச்சு அப்படின்னு இருந்தவ அங்கே எப்படி ஆடி இருப்பான்னு பாருங்க. அந்த நடனத்தை பார்த்த சோழ அரசர் ஆச்சரியமடைஞ்சு அவளுக்கு நடன அரசி அப்படிங்கிற பட்டத்தை கொடுக்குறாரு. தலைக்கோள் அறிவை அப்படிங்கிற பட்டத்தையும் கொடுத்து ஒரு கோளில் மணிகள் பதித்த ஒரு தலைக்கோள்ங்கிற ஒரு பரிசை கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லாமல் தன் கழுத்தில் போட்டிருந்த பச்சை நிற மரகத மாலையை அவளுக்கு பரிசாக கொடுக்குறாரு. எல்லோரும் அவளை புகழ்கிறாங்க. இப்படிப்பட்ட மாதவி அதையெல்லாம் வாங்கிட்டு வந்த உடனே சித்ராபதிக்கு பெருமை தாங்கலை. தன்னை விட தன் மகள் மிக பிரபலமாயிட்டாளே அப்படின்னு அவளுக்கு ஒரு நல்ல வரன் தேடி தரணும் அப்படின்னு நினைக்கிறா. அப்படி வரக்கூடிய வரன் நல்ல ஒரு செல்வந்தனாக இருக்கணும். எப்போதும் மாதவியை கண்கலங்காமல் வச்சு காப்பாற்றணும் அப்படின்னு நினைக்கிறா. ஒரு பணிப்பெண் கிட்ட அரசர் கொடுத்த மரகத மாலையை கொடுத்து விட்டு இதை யார் 1008 பொன் களஞ்சு கொடுத்து வாங்குறாங்களோ அவங்களுக்கே மாதவி உரித்தானவள்னு சொல்லு அப்படின்னு அனுப்பி வைக்கிறா. அவளும் கடைத்தெருவுக்கு வந்து அதை அப்படியே சொல்கிறா.
அந்த நேரத்தில் கோவலன் தன்னுடைய நண்பர்களோடு கடைத்தெருவில் நின்று பேசிக்கிட்டு இருக்கான். அப்போ கோவலனுக்கு இதை கேள்விப்பட்டதும் ஒரு ஆவல் வருது. அதை ஏன் நாம் வாங்கக்கூடாது அப்படிங்கிற ஆவல் தான். மாதவியோட அரங்கேற்றத்துக்கு அவனும் போயிருந்தான். அங்கே இருந்த அத்தனை பேரும் தன்னோட மனதை பறி கொடுத்திருந்த அந்த நேரத்தில் கோவலன் மட்டும் விதிவிலக்கா என்ன? அவளை பார்த்த மாத்திரத்திலேயே கோவலனுக்கு பிடிச்சு போச்சு. கலை கண்ணோட்டத்தோடு எதையும் பார்க்கக்கூடிய கோவலன் மாதவியோட அழகையும் நடனத்தையும் பார்த்து சொக்கி போயிருந்தான். அதனால அந்த மரகத மாலையை 1008 பொன் களஞ்சு கொடுத்து அவனே வாங்கி மாதவிக்கு உரித்தானவன் ஆகிறான். உரித்தானவன் ஆகிறது மட்டும் இல்ல, மாதவியை தனக்கு உரித்தானவளாக்கவும் செய்கிறான். கண்ணகியை சுத்தமாக மறந்தே போயிடுறான். இப்படி இருக்கிற நேரத்தில் இங்கே கண்ணகியோட நிலைமையோ ரொம்பவே பரிதாபமாக இருக்குது. கணவனை இழந்த அவளை அலங்காரம் பண்ணிக்கவே மறந்து போகிறா. வீட்டில் என்ன இருக்கு இல்லை என்பதே தெரியாமல் தவிச்சு போகிறா. ஆனால் ஒன்று மட்டும் அவள் மறக்கவே இல்லை. தன்னோட வீட்டுக்கு வந்த அவளுடைய அத்தை மாமாவை நல்லாவே உபசரிச்சா. உங்களோட மகன் என்ன இப்படி கைவிட்டுட்டானேன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லலை. அவளுடைய ஒழுக்கத்திலிருந்து சிறிதும் தவறாமல் கண்ணகி எப்போதுமே கோவலனுக்காக அங்கே காத்துக்கிட்டு இருந்தா. இந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் கோவலனும் மாதவியும் இங்கே இன்பமாக வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருந்தாங்க. அவர்களுக்கு மணிமேகலை அப்படிங்கிற ஒரு மகளும் பிறந்தா. கோவலனுடைய குலதெய்வமான மணிமேகலா தெய்வத்தின் நினைவாக தன்னுடைய மகளுக்கு மணிமேகலா அப்படிங்கிற பெயரை வச்சு ஊரையே கூப்பிட்டு விருந்து வச்சுக்கிட்டு இருந்தான் கோவலன். அது மட்டும் இல்லாமல் தான் கிட்ட இருக்கிற செல்வங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சிட்டு இருக்கிறத கோவலன் கொஞ்சம் கூட கண்டுக்கவே இல்லை. அது தெரியாமலேயே நாட்கள் கடந்து போயிட்டு இருந்துச்சு. அப்பதான் சோழ நாட்டில் இந்திர விழா ஆரம்பமாகி இருந்துச்சு. சோழ நாட்டோட இந்திர விழாவை முன்னிட்டு கோவலனும் மாதவியும் நீராடிட்டு வந்து மணல்ல உட்கார்ந்து யாழ் மீட்டிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ கோவலன் ஒரு சில வரிகளை பாடலில் கொண்டு வரான். காவிரி நதியாகிய உன்னை விட்டுட்டு சோழன் கங்கை நதியை கண்டு கொண்ட போதும் நீ அந்த அரசனை கைவிடாமல் வளங்களை அள்ளித்தருகிறாய்ங்கிற அர்த்தத்தில் பாட்டு பாடினான். ஆனால் இதை கேட்டதும் மாதவிக்கு கோபம் வந்துருச்சு. ஒரு பெண்ணை விட்டுட்டு இன்னொரு பெண்ணை பார்க்கறத பற்றி பாடுறானேன்னு கோபப்படுறா. அதனால் அவளும் ஒரு ஆடவனை நினைத்து பாடுவது போல பாட்டு பாட கோவலனுக்கு பயங்கர கோபம் வந்தது. ஊர் மக்கள் சொல்கிற மாதிரி கணிகையரெல்லாம் இந்த மாதிரி தான் இருப்பாங்க போலன்னு அவகிட்ட கோபப்பட்டுட்டு அங்கிருந்து கோபத்தோடு கண்ணகி கிட்ட போகிறான். இவ்வளவு நாள் கண்ணகியை விட்டு பிரிஞ்சு அவளை கஷ்டப்படுத்திட்டமேனு அப்போ தான் அவனுக்கு வருத்தமே வருது. அதனால் நேராக கண்ணகியை பார்க்க போகிறான். அந்த நேரத்தில் கண்ணகி கிட்ட தேவந்தி அப்படிங்கிற அவளுடைய தோழி ஒருத்தி பேசிக்கிட்டு இருக்கா. நீ கவலைப்படாத, எல்லாம் சரியாகிரும்னு அடிக்கடி வந்து கண்ணகிக்கு ஆறுதல் சொல்கிற பெண் தான் இந்த தேவந்தி. அவள் சில பரிகாரங்களை செய்ய சொல்கிறா. ஆனால் கண்ணகியோ தான் கண்ட கெட்ட கனவை பற்றி அவகிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறா. என்னுடைய கணவனோடு நான் வெளியூர் போகும்போது அங்கே பல பிரச்சனைகள் ஏற்படுற மாதிரி என் கனவுல கண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறா. அதுக்கு தேவந்தி ஆறுதல் சொல்லிட்டு இருக்கா. இந்த நேரத்தில் சரியா அங்கே கோவலன் வந்து சேர்றான். கோவலனை பார்த்ததும் தேவந்தி கண்ணகி கிட்ட சொல்லிட்டு கிளம்பி போறா. கண்ணகியும் கோவலனும் மீண்டும் சந்திச்சுக்கிறாங்க. அவனை எந்தவித கோபமும் இல்லாமல் எப்போதும் போல வரவேற்று உபசரிக்கிறா கண்ணகி. அவளுடைய பண்பை பார்த்து வியந்து போன கோவலன் தன்னை நினைத்து வெட்கி தலை குனியறான். அப்பதான் கண்ணகி, நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்ககிட்ட இருக்கிற எல்லாமே இழந்துட்டாலும் என்னுடைய கால் சிலம்பு இருக்குது, அதை வைத்து மீண்டும் நாம் வணிகம் செய்வோம் அப்படின்னு ஆறுதல் சொல்கிறா. ஆனால் கோவலனுக்கோ அந்த ஊர்லையே இருக்க பிடிக்கல. நான் செய்த தவறுக்கு வெளியூர் போய் வணிகம் செஞ்சு பிழைக்கலான்னு கண்ணகியை கூட்டிக்கிட்டு மதுரைக்கு போக கிளம்புறான். மதுரைக்கு போகிற வழியில் உறையூர் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. அந்த உறையூரில் ஒரு நாள் இரவு சோலையில் கண்ணகியும் கோவலனும் தங்குறாங்க. அங்கே கவுந்தியடிகள் அப்படிங்கிற ஒரு பெண் துறவியை சந்திக்கிறாங்க. அந்த பெண் துறவி அவர்களுடைய கதையை கேட்டு அவர்களுக்கு ஆறுதல் சொல்கிறாரு. நீங்கள் மதுரைக்கு போய் வாணிபம் செய்ய தேவையான உதவிகளை தான் செய்வதா சொல்கிறாங்க. அதனால் அவங்க கூடவே தானும் கிளம்பி வரதாகவும் சொல்கிறாங்க. அன்று இரவு அங்கே கழிஞ்சதுக்கு அப்புறமா மறுநாள் எப்படி மதுரைக்கு போகிறதுன்னு வழி கேட்க ஒரு மறையவன் கிட்ட கேட்குறாங்க. அதற்கு அவர், நீங்கள் கொடும்பாளூர் வழியாக போனால் 3 வழிகளில் போகலாம். ஒன்று சிறுமலை தொடர் வழியாக போகலாம், இன்னொன்று அழகர் மலை வழியாக போகலாம்.
ஆனால் நீங்கள் நேராக போகிறது தான் நல்லது. ஆனால் அதில் ஒரு தெய்வம் மாறு வேடம் போட்டு வந்து மிரட்டும் அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்டதும் கோவலன், கண்ணகி, அந்த கவுந்தியடிகள் எல்லோருமே நேர் வழியாகவே போகிறாங்க. அந்த மறையவன் சொன்னது போலவே ஒரு தெய்வம் சித்ராபதியின் தோழியான வசந்தமாலை அல்லது வயந்தமாலைன்னு சொல்லுவாங்க, அவங்க ரூபத்தில் வந்து மிரட்டுது. கோவலன் தேவையான மந்திரங்களை உச்சரித்ததும் அந்த தெய்வம் மறைஞ்சு போகுது. அந்த வழியாக போய் ஒரு சோலைக்கு போய் சேர்றாங்க. அங்கே வேட்டுவ மக்கள் இருக்காங்க. அதில் சாலினி அப்படிங்கிற ஒரு பெண் குறி சொல்லக்கூடியவ, அதாவது தன் மீது தெய்வம் வந்து குறி சொல்கிற மாதிரி பாடுவா. அப்படிப்பட்ட அந்த பெண் மேலே தெய்வம் வந்து கண்ணகியை புகழ்ந்து பாடுறா. அவள் ஒரு கற்புக்கரசி அப்படின்னு பெருமையாக கண்ணகியை பற்றி பாட்டு பாடுறா. அங்கிருந்து அவர்கள் திரும்ப மதுரைக்கு போய் சேர்றாங்க. மதுரைக்கு வந்ததும் கவுந்தியடிகள் கண்ணகியையும் கோவலனையும் முதுமையான ஆயர்குல பெண்ணான மாதுரையோட வீட்டில் தங்க வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு தேவையான உதவிகளை செஞ்சுட்டு அங்கிருந்து கிளம்பி போகிறாங்க. மாதுரி அவங்க 2 பேர்த்துக்கும் தங்கருக்கு ஒரு தனி வீட்டை கொடுக்குறா. இந்த மாதுரிக்கு ஐயை அப்படின்னு இளம் வயது பொண்ணொருத்தி இருந்தா. இப்படிப்பட்ட நேரத்தில் கோவலன் மறுநாள் கண்ணகியோட ஒரு சிலம்பை எடுத்துக்கிட்டு கடைத்தெருவுக்கு போய் வித்துட்டு வரேன்னு கிளம்புறான். அப்படி போன அவன் அங்கே ஒரு பொற்கொள்ளர் கூட்டம் வரதையும் நடுவில் ஒருத்தன் கம்பீரமாக நடந்து வரதையும் பார்த்து அவன் யாருன்னு விசாரிக்க, நான் தான் மதுரை அரசன் பாண்டிய மன்னனின் பொற்கொள்ளன் அப்படிங்கிறான். அவன்கிட்ட தன்னுடைய கால் சிலம்பை காட்டுறான். அதை பார்த்ததும் அந்த பொற்கொள்ளனுக்கு மனசுக்குள்ள வேறொரு எண்ணம் உதிக்குது. ஏன்னா அவன் அவ்வளவு சிறந்தவன் கிடையாது. ஏற்கனவே அரசி ஒரு சிலம்பை சரி செய்ய கொடுத்த போது அதை அவனே யாருக்கும் தெரியாமல் தனக்கே வச்சுக்கிட்டான். அப்படிப்பட்ட நேரத்தில் இந்த கால் சிலம்பை வாங்கி பார்க்குறான். மாணிக்க பரல்கள் எல்லாம் பதிக்க பெற்று மிக சிறப்பாக இருக்குது. இதை பார்த்தா அரசிகள் அணியிற சிலம்பு மாதிரி இருக்கே, சரி இதுக்கு நல்ல விலை கிடைக்கும், நான் அரசர்கிட்ட காட்டிட்டு கொண்டு வரேன் அப்படின்னு கோவலன்கிட்ட ஒரு புன்னகையை உதிர்த்துட்டு கிளம்பி போனவன் என்ன செஞ்சான் தெரியுமா? அவன் அரசர்கிட்ட நேரே போனான். அரசர்கிட்ட இல்லாததையும் பொல்லாததையும் சொன்னான். அரசியோட ஒரு கால் சிலம்பு காணாமல் போயிருச்சே, அது இதே மாதிரி தான் இருக்கும், அதனால் கல்வன் என்கிட்டயே வந்து அகப்பட்டுட்டான் பாருங்களேன் அப்படின்னு சொல்கிறான். அரசன் அந்த பொற்கொள்ளன் சொன்னதை முழுமையாக நம்பி அந்த வீரர்களுக்கு ஆணை பிறப்பிக்கிறாரு. கடைத்தெருவில் சிலம்போடு யாராவது இருந்தா அவன் தலையை கொய்து சிலம்பை கொண்டு வந்து எங்கிட்ட கொடு அப்படிங்கிறாரு. அந்த வீரர்களும் அது போலவே செய்கிறாங்க. கோவலனுடைய தலை கொய்யப்படுது, சிலம்பு அரசன் கிட்ட போகுது. இதை கேள்விப்பட்ட கண்ணகி சும்மா இருப்பாளா? அழுதா, புரண்டா, துடிச்சா. அதுக்கப்புறம் தலைவிரி கோலத்தோடு மயிலந்த கண்களோடு வேகமாக பாண்டிய நாட்டோட அரண்மனைக்கு முன்னாடி போய் நின்னான். அவளோட கோலத்தை பார்த்த அந்த காவல் வீரன் பயந்தே போனான். காளியோ பராசக்தியோ அபூதமோ அப்படின்னுலாம் நினைக்கிற அளவுக்கு அவளுடைய தலைவிரி கோலமும் முகமும் அப்படி ஒரு தோற்றத்தை கொடுத்துச்சு. அவன் வேகமாக ஓடிப்போய் பாண்டிய மன்னன் கிட்ட இப்படி ஒரு கோலத்தில் ஒரு பெண் வந்து நிற்கிறான்னு சொல்ல உடனே அவளை அரசவைக்கு வர சொல்கிறாங்க. அரசவைக்கு போன அவள் என்னுடைய கணவனை தவறாக கொன்னுட்டீங்கன்னு வாதாடுறா. ஆனால் அரசனோ நான் கொன்றது கல்வனையே அப்படின்னு சொல்ல கண்ணகிக்கு கோபம் கொப்பளிக்குது. தன் கையில் இருந்த சிலம்பை காட்டி இதில் இருப்பது மாணிக்க பரல்கள், அந்த சிலம்பிலையும் அதுதான் இருக்கும் அப்படின்னு சொல்ல அரசர் என்னுடைய மனைவியின் சிலம்பில் இருப்பதோ முத்துப்பரல்கள், எங்கே அதை உடைத்து காட்டு அப்படின்னு சொல்கிறாரு. அதை தூக்கி போட்டு உடைக்கும் போது அந்த மாணிக்க பரல்கள் தெரித்து பாண்டியனின் முகத்தில் தெரித்து விழுது. அதுக்கப்புறம் தான் தவறு செஞ்சிட்டமே அப்படின்னு வருத்தப்படுறாரு. வெண்கொற்ற கொடையும் செங்கோலும் கீழே விழ அரசனும் கீழே விழுந்து உயிர் துறக்கிறாரு. தன்னுடைய கணவன் இறந்ததை பார்த்த கோப்பெருந்தேவியும் அந்த இடத்திலேயே உயிர் துறக்கிறாங்க. அப்படியும் கண்ணகியின் கோபம் தணிந்ததா? கிடையவே கிடையாது. அந்த மதுரையை எரிக்கிற வரலும் கண்ணகிக்கு கோபம் தாங்க முடியலை. அந்த நேரத்தில் மதுரையின் காவல் தெய்வமான மதுராபதி வந்து இன்னும் 14 நாட்களில் உன்னோட கணவனோட நீ விண்ணுலகம் போவ அப்படின்னு சொல்லிட்டு மறையுது. அவளும் 14 நாட்கள் நடந்து 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 சேர நாட்டோட மலைப்பகுதிக்கு போய் சேர்றா. அங்கே ஒரு வேங்கை மரத்தடியில் மனசாராம நின்றுட்டுருக்கா. அவளுக்கு ஆறுதல் கொடுக்குற மாதிரி அங்கே நடக்கக்கூடிய குறவை கூத்து இருக்குது. அந்த நேரத்தில் தன்னோட கதையை அவங்கக்கிட்ட சொல்கிறா. அதே நேரத்தில் 14 நாட்கள் முடிவடையும் போது வானத்திலிருந்து ஒரு ஒளி மாதிரி இருக்குது. அதிலிருந்து கோவலன் வந்து அவளையும் விண்ணுலகத்துக்கு கூட்டிகிட்டு போகிறான். இதையெல்லாம் பார்த்த அந்த மக்களுக்கு அவள் பெண் தெய்வமாக தெரிகிறா. அதனால் அன்னையிலிருந்து அவளுக்கு விளக்கேற்றி பூஜை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அந்த மக்கள். இதை எல்லாமே சேரன் செங்குட்டுவன் மலைவளம் காண வரும்போது பார்க்குறாரு. பார்த்து அவங்கக்கிட்ட விசாரிக்கும் போது கண்ணகியோட கதை முழுக்க அவருக்கு சொல்லப்படுது. இதையெல்லாம் கேட்டுட்டு இருந்த இளங்கோவடிகள், சாத்தனார்
சேரன் செங்குட்டுவன் இவங்க எல்லோருமே இதை பற்றி பேசுகிறாங்க. சேரன் செங்குட்டுவன் இதற்காக இமயத்திலிருந்து கல்லெடுத்து வந்து கண்ணகிக்கு ஒரு கோவில் வடிப்பேன்னு அப்படி ஒரு கோவிலை வடித்து சித்ரா பௌர்ணமியில் அதற்கு பூஜையும் செய்கிறாரு. இப்படித்தான் கண்ணகியோட கதை முடிவடையுது. பத்தினி தெய்வமாக கோவிலில் வழிபடப்படுற அளவுக்கு அவ பெருமை பெறா. இங்கே மாதவி தன்னுடைய குழந்தை மணிமேகலையோடு இனி நான் துறவரம் போக போகிறேன் அப்படின்னு சொல்கிறா. கோவலனின் தந்தையும் கண்ணகியின் தந்தையும் துறவு போன அவர்களது தாய்மார்கள் இறந்தே போகிறாங்க. சிலப்பதிகாரத்தில் இதை 3 காண்டங்களில் சொல்லுவாங்க. புகார் காண்டம், மதுரை காண்டம், வஞ்சி காண்டம். புகார் காண்டத்தில் பூம்புகாரில் நடந்த நிகழ்வுகளை சொல்லுவாங்க. மதுரை காண்டத்தில் கோவலன் கொல்லப்பட்டதையும் கண்ணகி மதுரையை எரித்ததையும் சொல்லுவாங்க. வஞ்சி காண்டம் சேர நாட்டில் நடந்த கதை சொல்லப்படுது. இப்படி சோழ, பாண்டிய, சேர 3 நாடுகள்லையும் மூவேந்தர்களையும் பற்றி சொல்லக்கூடிய நூல் தான் இந்த சிலப்பதிகாரம். சிலம்பை மையமாக வைத்து இந்த கதை அமைஞ்சனால இதுக்கு சிலப்பதிகாரம் அப்படிங்கிற பெயர் வந்துச்சு. இதை இளங்கோவடிகள் இயற்றினாரு. இதை தொடரும் காப்பியமாகத்தான் மணிமேகலை காப்பியத்தை சீத்தலை சாத்தனார் இயற்றியிருப்பாரு. மீண்டும் மற்றொரு இலக்கிய கதையோடு சந்திப்போம். நன்றி.